டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மகனின் இறுதி ஆசை என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ராகவன் ஒரு பிரபல்யமான தொழிலதிபர். அவரிடம் இல்லாத பணமே இல்லை. நிறைய எல்லோரில் விட அந்த பிரதேசத்திலே அவர்தான் நிறைய பணக்காரனாக இருக்கின்றார். எல்லா வசதி வாய்ப்புகளும் அவரிடம் இருக்கின்றது. அவருக்கு ஒரே ஒரு மகன். ஒரு நாள் இவர் அந்த மகனுடன் நகரிலே இருக்கின்ற பிரபல்யமான வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு செல்கின்றார். சென்று அங்கே அந்த விலை கூடிய பொருட்களையும் உடைகளையும் தன்னுடைய மகனுக்கு வேண்டி கொடுத்து சந்தோஷமாக மகனும் தகப்பனும் வந்து கொண்டு அவருடைய பிரமாண்டமான அந்த விலை உயர்ந்த காரின் அருகே வந்த பொழுது ஒரு சிறுவன் அவனுடைய காச்சட்டை கிழிந்திருக்கின்றது, ஷர்ட்டு கிழிந்திருக்கின்றது, தலைகள் அழுக்கு படிந்திருக்கின்றன. ஆகவே அவன் கேட்கின்றான், நான் மிகவும் கஷ்டப்பட்டவன், எனக்கு உடுப்பு கூட மாறி போட இல்லை, எனக்கு உடுப்பு வேண்டுவதற்கு காசு தருவீர்களா என்று கேட்கின்றார். ஒரு கணம் அந்த தொழிலவருடைய பார்வை அந்த சிறுவனை பார்க்கின்றது, சிறுவனுடைய உடையை பார்க்கின்றது. பார்த்த பின்பு அவர் தனது மகனிடம் கேட்கின்றார், தம்பி உனக்கு எத்தனை வயசு என்று அந்த சிறுவனை கேட்கின்றார். எனக்கு 10 வயசு ஐயா என்று சொல்லி சொல்கின்றான். ஆகவே என்னுடைய மகனுடைய வயசு தான் நீயும் என்று சொல்லிவிட்டு அந்த மகனிடம் கேட்கின்றான், மகனே உன்னளவு தான் இந்த பையனும் இருக்கின்றான், இவன் மிகவும் கஷ்டப்பட்ட பையன், உனக்கு நாங்கள் வேண்டிய உடுப்புகளில் சிலவற்றை அவனுக்கு கொடுப்போமா? நாளைக்கு நான் மீண்டும் வந்து உனக்கு விரும்பிய உடைகளை வேண்டி தருகின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த மகன் சம்மதிக்கின்றார். இந்த சிறுவனிடம் ஒரு 4-5 செட் உடுப்பு கொடுத்து விடுகின்றான். இவன் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிடுகின்றான். தனக்கு ஒரு உடுப்பு தான் கேட்டதற்கு 4-5 சோடி உடுப்பு தனக்கு தந்து விட்டு போகிறார்களே, இவர்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, இப்போ நீ எங்கே தம்பி இருக்கிறாய் என்று கேட்க, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்துக்கு கீழ் பிரதேசத்தில் தான் நாங்கள் அதில் இருக்கின்றோம் என்று சொல்லி சொல்கின்றார். இது நடந்து ஒரு 3 மாதங்களின் பின்பு அந்த தொழிலதிபர் அந்த பாலத்தடிக்கு வந்து அந்த சிறுவனை தேடுகிறார். தேடி மிகவும் குடிசை வீடுகள் அங்கே ஒரு சேரிப்புறம் மாதிரி அதிலேருந்து அந்த சிறுவனை கூட்டிக் கொண்டு வருகின்றார். கூட்டிக் கொண்டு வந்து அந்த சிறுவனிடம் தன்னுடைய மகனினுடைய நிறைய உடுப்புகள், பெட்டியா உடுப்புகள், சப்பாத்துக்கள், அவர் வேண்டி பாவித்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும், பொம்மைகள் எல்லாவற்றையும் அடுக்கி இதெல்லாம் உனக்குத்தான் என்று சொல்கின்றார். இந்த சிறுவன் கண்ணீர் கலங்க, இவ்வளவும் எனக்குத்தானா, ஏன் என்னத்தை தாரீர்கள் என்று கேட்பதற்கு அப்பொழுது அந்த தொழிலதிபர் கூறுகின்றார், என்னுடைய மகன் இப்போது இறைவனுடைய திருவடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார். அவன் தன்னுடைய கடைசி நேரத்தில் என்னிடம் கேட்ட அவனுடைய ஆசை இதுதான், அப்பா நாங்கள் அன்று கடையடியில் கண்ட அந்த சிறுவனுக்கு என்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் என்னுடைய மரணத்தின் பின்பு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றான். ஏனென்றால் என்னுடைய மகன் கடந்த 3 வருடங்களாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவன். ஆகவே அவருடைய கடைசி 3 மாதங்கள் அந்த இறைவன் அந்த கடவுளால் எங்களுக்கு 3 மாதம்தான் உயிர் வாழ்வார் என்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் உன்னை சந்திக்க நேர்ந்தது என்று சொல்கின்றார். மகனே, இறைவன் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். நான் இந்த உயிரை எடுக்கலாம் என்றால் 20-30 உயிர் கூட என்னால் காசு கொடுத்து வாங்க முடிந்திருக்கும். ஆனால் என்னுடைய மகனை என்னிடம் இருக்கின்ற இந்த வசதிகளை கொண்டு மகனுடைய உயிரை என்னால் வாங்க முடியாமல் போய்விட்டது. உனக்கு கடவுள் நல்லொரு உடல்நிலையை தந்திருக்கின்றான். அந்த மரண என்பது அதுவும் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய மரணம் என்பது மிகவும் கொடுமையானது. அவனுடைய அந்த சித்திரவதையை அவன் பட்ட அந்த துன்பங்கள், அந்த வேதனைகளை நாங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் நீ அப்படியல்ல, நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அழுது கொண்டு அந்த தந்தையாரனுடைய கண்களாலே கண்ணீர் ஓடுகின்றது. அவர் அந்த
சிறுவனை சொல்கின்றான். அந்த சிறுவன் அவருடைய காலிலே விழுந்து கும்பிட்டுட்டு சொல்கின்றார், உங்களுடைய மகனினுடைய ஆத்மா சாந்திக்காக நானும் பிரார்த்திக்கின்றேன் என்று சொல்லி அழுதழுது அவனும் அந்த உடுப்புகளை பெற்றுக்கொள்கின்றான். ஆம் நேயர்களே, வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய ஒன்று. நாளைக்கு யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அதில் விட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். எங்கள்கிட்ட எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கூட நோயற்ற வாழ்வு என்பது முக்கியமானது. இவர் ஒரு பெரிய தொழிலதிபரால் எவ்வளவு இந்த பணத்தை வைத்திருந்தாலும் கூட அவருடைய பிள்ளையை அவரால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை காலத்திலே எங்களால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து மற்றவர்களுடைய மனம் நோகாமல் நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.